வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் விஷயம் வீதிக்கு வந்தது. எந்த பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள்? நயனார் நாகேந்திரன் மீது விமர்சனம் வச்சவங்க வரிசையில் வாங்க. விஜய் என்னவோ உத்தமம் மாதிரி அன்னைக்கு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு பேசுங்க. விஜயருடைய தனிப்பட்ட விஷயத்தை பேசலாமா என்று பல பேர் கேட்பாங்க. எம்ஜிஆர் பத்தி பேசல, 1க்கு 3 பொண்டாட்டி கட்டினாரு, கடைசியில் ஜெயலலிதா வச்சிருந்தாரு, குழந்தையே பிறக்கல அப்படி உங்க வாய்கள்லாம் பேசல. கலைஞருக்கு மனைவி, துணைவி, இணைவி என்று 3 பேரா அப்படின்னு கேட்கல. பெரியார் பற்றியான தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசல, காமராஜரை பத்தி பேசல. ஏய், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா போதும் ஐயா, எல்லாரும் பற்றியும் பேசுவாங்க, எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஒரு தலைவனை பின்பற்றக்கூடிய தொண்டனுங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைவன் எப்படி இருக்கிறான், எப்படி வாழ்ந்திருக்கிறான், எப்படி வாழ போறான், அவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எல்லாருடைய பின்புலத்தையும் ஆராயதான் செய்வாங்க, அதை பற்றி பேசதான் செய்வாங்க பொது வெளியில. ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஊழல் செய்வது கூட தான் தனிப்பட்ட விஷயம். ஆனா அதையெல்லாம் பேசுறீங்க, இதை பேச மாட்டீங்களா? விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையுடன் தொடர்புல இருந்திருக்கிறாரா. 2021 வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய மனைவி கண்டுபிடிச்சிருக்காங்க, நாசுக்கா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கேட்கிற மாதிரி தெரியல. 2025 ஏப்பா அந்த பொண்ணை விட்டுருப்பா அப்படின்னு நடிகையை விட்டுறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதற்கு பிறகும் விடுற மாதிரி தெரியல. பிறகு 2025 வந்து பரஸ்பரம் 2 பேரும் வந்து விவாகரத்து பண்ணலாம் அப்படின்னு கடைசியில விஜயை பொறுத்த வரைக்கும் சமரசம் செஞ்சிருக்கிறாரு. சமரசம் செஞ்ச பிறகு திந்துருவார் போல இருக்குது கணவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய மனைவி பாத்தீங்கன்னா அமைதியாயிட்டு இருக்காங்க. ஆனாலும் 27 ஆண்டுகள் விஜயுடன் சேர்ந்து வாழ்ந்த அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சாமி இனிமே இவனா கூட வாழ முடியாது. ஏன்னா அந்த நடிகையுடன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவெளியை சுத்த ஆரம்பிச்சிட்டான், திருமணம் கடந்த உறவுல இருக்கிறான். 8 முறை சொல்லி பார்த்துட்டோம். வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்காங்க, திருந்தவே மாற்றான், திருத்தி கொள்ளவே மாற்றான். ஆனா அவன் எக்கேடு கட்டு குட்டு சோறா போனா எனக்கு என்ன கிடைக்குது, என்ன வெட்டி விட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன எங்க வெளியில போக வேணான்னு சொல்றான், சொந்த பந்தம் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றான், வீட்லயே அடைச்சு வச்சிருக்கிறான், பணம் கொடுக்க மாட்டான், என்னுடைய தனிப்பட்ட உரிமையை பறிக்கிறான். சாமி, இவன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்ல, சைக்கோ மாதிரி இருக்கிறான். தப்பு பண்ணது இவன், நான் வீட்டுல சிறை இருக்கணுமா? யாருடன் பேசக்கூடாதா? இது எங்கேயும் சொல்லக்கூடாதா? என்னையா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய மனைவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட முடக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா 2021 இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? அப்படி கண்டுபிடிச்ச பிறகு விஜயும் விஜய் மனைவியும் பிரிந்து தான் வாழறாங்களாம், சேர்ந்து வாழவே இல்லையா, திருத்தி கொள்ளவே இல்லையா. ஆனா என்னடா மனுஷன், அரசியலுக்கு வந்த பிறகாவது பெண்கள் பாதுகாப்பை பற்றி, பெண் உரிமையை பற்றி பேசக்கூடிய இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகையுடன் வந்து திருமணம் கடந்த உறவில் இருப்பதை குறைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இவனை பின்பற்றதுக்கு பல லட்சம் பெண்கள் இருக்கின்றார்கள். தேர்தல் அரசியலுக்கு வந்தாச்சு, எதிர்கட்சிகள் பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட எம்மா தாயி கம்முன்னு ஒதுங்க போ, இனிமே நான் சாதாரண ஆள் கிடையாது, தனித்த ஆள் கிடையாது, என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது, என் மனைவியோடு இந்த விஷயத்தை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் என் மனைவி என்னைக்காவது கோவப்பட்டு பொது வெளியில போட்டு உடைச்சிட்டாங்கன்னா ஏன் மேஜி கெட்டு போடும், தயவுசெய்து விலகி போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல விடாப்பிடியா இருக்கிறாராம், உறவை துண்டித்துக் கொள்ளவே இல்லையாம். அதனால சாமி, நான் வந்து இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவராக இருக்கலாம், ஆனா தமிழகத்துல எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாசம் இந்த வழக்கானது விசாரணைக்கு வருது என்று நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சங்கீதா அவர்கள் சொன்ன விஷயம்தான். ஆனா அன்னைக்கே சொன்னாரு நயனார் நாகேந்திரன் அவர்கள், முதல்ல ஒரு நடிகை பேரை சொல்லி அந்த நடிகை கிட்ட இருந்து வெளியே வர சொல்லுங்க, அப்பதான் மக்களுடைய பிரச்சனை அவருக்கு என்னன்னு தெரியும் சொன்னாங்க. இப்ப அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த நடிகை யாருன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் தேவைப்படினின் பிரச்சனை அதிகமாகும் போது இல்ல நீதிமன்றத்தை கேட்கும் பொழுது அந்த நடிகை யார் என்பதை நான் வெளியிலும் சொல்லுவேன், நீதிமன்றத்திலும் சொல்லுவேன். அதனால ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் சீரழிச்சிருந்தாலும் நான் பொது வெளியே சொல்லி அந்த பொண்ணை நான் சீரழிக்க விரும்பலப்பா,
அப்படின்னு அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண் மீது அபாண்டவா குற்றச்சாட்டு வைக்கிறோமே அப்படின்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல. ஏன்னா இதை அடக்கி வாசிக்கணும், இதை மூடி மறைக்கணும், மொத்தமா முடிச்சு வச்சிடணும், அமைதியா பிரிச்சு விட்டுடணும். நம்ம கனவுனால தான் அந்த பெண் சீரழிய பார்த்தா திருமணத்துக்கு போறது, படத்துக்கு போறது, பட ஷூட்டிங்க்கு போறது, பாடல் வெளியீட்டு விழாக்கு போறது, அப்புறம் படம் வெளியீட்டு விழாக்கு போறதுன்னு சொல்லிவிட்டு கை கோத்துக்கணும் அவங்க சுத்துறாங்க. ஆனா நான் மட்டும் என்ன பண்றது? அதனால இப்பவும் சரி கண்ணியம் காக்குறேன். ஆனா அந்த விஜயிடமிருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. செங்கல்பட்டு நீதிமன்றமானது விஜய் தரப்புக்கு பதிலளிக்க சொல்லியிருக்கான்னு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் மனம் ஒத்து எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னா ஒரு 6 மாசத்துல ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை சேர்ந்து வாழ முடியுமா இல்லை என்று அலசி ஆராய்ந்து விட்டு ரெண்டு பேருடைய கருத்தை கேட்டு விவாகரத்து பாத்தீங்கன்னா குடுத்துருவாங்க, வெட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த இடத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து விரும்புறாரா இல்லை என்று தெரியல. இரண்டாவது விஜய் மனைவி வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் என்ன பதில் அளிக்க போறாருன்னு தெரியல. நீதிமன்றத்தில் பதில் அளிப்பது இருக்கட்டும், ஆனா பொது வாய்க்கில் இருக்கக்கூடிய விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தொடர்பாக நிச்சயமா நீதிமன்றத்தில் விளக்கம் அளிப்பதற்கு முன்பாக மக்கள் மன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். நானும் பார்த்தேன், நேற்று இது 4 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. சரி, 4 மணிக்கு ரிலீஸ் ஆன பிறகு விஜய் தரப்பில் இருந்தோ விஜய் கட்சிக்காரங்களிடம் இருந்தோ ஏதாவது ஒரு விளக்கம் அளிப்பார்கள் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். எந்த விதமான விளக்கமும் அளிக்கப்படவே இல்லை. நம்ம அண்ணாமலை கூட குறிப்பிட்டு இருந்தாரு, ஏன்பா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையுடன் தனி விமானத்தில் போறாரு. ஆனால் தனி விமானத்தில் போகக்கூடிய விஜயுடைய புகைப்படத்தை யார் எடுத்து வெளியே போடுவாங்க? இது ஒரு அற்ப சந்தோஷமா? விஜய் ஒரு நடிகையுடன் போறார் என்ற விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைச்சது? விஜய் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு விஜய் சொன்னாங்க. ஆனா இதே மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், யோ விஜய நல்லவன் சொல்லி சித்தரிக்காதையா. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகையுடன் சுத்தணும்னு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நடிகையுடன் குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் நானும் விஜயும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும் பாத்தியா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த நடிகையே பாத்தீங்கன்னா அந்த தனி விமானத்துல விஜயுடன் இருக்கின்ற புகைப்படங்களை எடுத்து அவங்களே தான் வெளியிடுறாங்களே கண்டி. தனி விமானத்தை ஓட்டுற பிளைட்டுக்காரன், ஐயோ அந்த பிளைட் ஓட்டுகின்ற அந்த பைலட்டா பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து வெளியே விட போறாரு கிடையாது. சோ இந்த நடிகையே பாத்தீங்கன்னா நான் விஜயுடன் இருக்கிறேன், விஜயுடன் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் பாருங்க, விஜயுடன் எங்க போறோம் பாருங்க, எனக்கு விஜய்க்கு இருக்க தொடர்பு பாருங்க, நானும் விஜய் யார் பாருங்க அப்படின்னு பொதுவெளியில தெரியணும் என்பதற்காக தான் அந்த அம்மாவை எடுத்து போடுறாங்க. இல்லனா தெருவே போறவனுக்கு விஜயும் அந்த நடிகையும் வெளியில என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க போட்டோ எடுத்து போறதுன்னா வேலை. அதனால அடுத்தவன் மீது பழி போறதுக்கு முன்பாக அட யோகிய சிகாமணியா இருங்கடா, அடுத்த மீது குறை சொல்றதுக்கு முன்பாக நீங்க நேர்மையா இருங்கடா. அடுத்தவ பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நீங்க பெண்களுக்கு மதிப்பளிங்கடா. ஆனா இந்திய கலாச்சாரம் நீங்க தமிழர் பண்பாடுன்றீங்க. ஆனா அதையெல்லாம் தூக்கி பறையில வச்சுட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு பெட்ரூம்ல படுத்துக்கீங்களாடா. என்னடா நாகரிகம் உங்க நாகரிகம்? கேட்க மாட்டாங்க. அதுலயும் பல விஜய் ரசிகைகள் இருக்காங்கல்ல, இந்த விஜய் என்னவோ உத்தம புத்திரம் மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்கின் போதும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது உளுத்து போன கட்டை தான் அப்படின்றது அவங்க மனைவி இன்னைக்கு புட்டு புட்டு வைக்கும் போது தான் தெரியுது. 27 ஆண்டு காலம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த ஒரு மனைவி விஜய் மீது பகிங்கரமா பெண்ணடிமைத்தனத்தை பற்றி எல்லாம் விஜய் பேசலாமா? கட்டின மனைவிய வீட்டில் பூட்டி வைப்பதெல்லாம் நியாயமா? எந்த நடிகை வேண்டுமானாலும் சுத்தட்டும், நாம கேட்கல. ஆனா சங்கீதா சொல்றாங்களே, ஏன்பா சங்கீதா சொல்றத நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்லுகின்ற போது நான் நம்பலைங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக விளக்கம் அளிக்கணுமே. என்ன 41 பேர் உயிர் இருந்தாங்க, நாங்களே 72 நாளுக்கு பிறகுதான் வாயே திறந்தோம். உயிர் போனதுக்கே 72 நாளுக்கு பிறகுதான் வாய் திறப்போம்னா அட இது குற்றச்சாட்டு தானே, கட்டின பொண்டாட்டி தானே, யார் உயிர் போயிடுச்சு, இதுக்கு உடனே பதில் அளிக்கணுமே என்ன? நாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு தவையக்காரங்க பாத்தீங்கன்னா சொன்னாலும் சொல்லுவானுங்கப்பா. ஏன்னா உயிரை விட மானம் தான் பெருசு. அதனால மானம் போது, அதனால மானத்தை நாம காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதெல்லாம் விட்டு நீங்க பாட்டுன்னு என் மனைவி சொன்ன விஷயத்துக்கு நான் விளக்கம் அளிக்க மாட்டேன்,
ஒரு 15 நாள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆபீஸை பூட்டு ஓட்டிங்க பாருங்க. அந்த மாதிரி இதுக்கு என்ன பனை ஒரு வீட்டையே பூட்டிட்டு எங்கன்னா ஓடிவிடுங்க. மொத்தத்தில் அடுத்த கட்சியை பற்றி குறை சொல்றதுக்கு விஜய்க்கு தார்மீக உரிமை எதுவுமே கிடையாது. அதுக்காக ஊழலை பத்தி பேசக்கூடாதா? பேசக்கூடாதுடா, நீலாம் பேசக்கூடாதுடா. ஏன்னா நீயே வரி கட்டலன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆனது உனக்கு ஃபைன் போட்டுக்குதுடா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் யோகிய சிகாமணி மாதிரி நீ பேசி தொலைக்காத அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணங்க. மொத்தத்துல விஜய் விஷயமானது பப்ளிக் வந்தது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் விஜய் வந்து அடுத்தவங்க மீது பழி போட்டு பேசுகின்ற போதும் உத்தமம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொதுவெளியில் வந்து பேசுகின்ற போதும் இவனுக்கு பின்னாடியும் இவ்வளவு அழுக்குகள் இருக்குதா என்ற விஷயம் வெளிவருகின்ற போதுதான் இவன் மீது வன்மத்தை கக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே இருக்குதுங்க. விஜயனுடைய காதல் விவகாரம் வெளியே வந்து விட்டது. கண்ணியத்துடன் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து விளக்கம் அளித்து அதை மறுக்கணும் இல்லையா. மனைவியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால இனிமே வந்து என்னுடைய சொந்த குடும்பத்துக்கும் சொந்த பிள்ளைக்கும் நான் தவறான வழி காட்டிவிடக் கூடாது என்பதனால நான் அந்த நடிகையிடம் இருந்து நான் விலகுகின்றேன். என்னை பின்பற்றக்கூடிய கோடான கோடி தொண்டர்களுக்கும் நான் தவறான வழி போனது இன்னைக்கு தப்பா படுதுன்னா அந்த வாழ்க்கையை விட்டு விடுகின்றேன். நான் வந்து 500 கோடி அளவுக்கு நான் வந்து படம் நடித்தேன். ஒவ்வொரு படத்துக்கும் வருஷத்துக்கு 1000 கோடி அளவுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் மக்களுக்கு சேவையாற்றுறதுக்காக அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். ஸோ பணத்தையே விட்டுட்டு வந்துட்டேன்னா, என்னுடைய எதிர்கால கேரியரே விட்டு வந்துட்டேன்னா, என்னுடைய உச்சத்தையே விட்டுட்டு வந்துட்டேன்னா, என்னுடைய தொண்டர்கள் நல்வாழ்க்கைக்காக என்னுடைய தொண்டர்கள் நல்வழி போறதுக்காக அந்த நடிகை விட்டுட்டு நான் வரமாட்டேனா? அதனால எனக்கும் அந்த நடிகைக்கும் இனிமே எந்த விதமான தொடர்பும் இல்லை. என் மனைவிக்காக இல்லை என்றாலும் கூட, என் மகன் மற்றும் என்னுடைய மகளுக்குடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இல்லை என்றாலும் கூட, என்னை பின்பற்றுகின்ற நல்ல மனங்களுக்காக நான் வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் தொலைக்கிறேன். நான் வந்து இதுவரைக்கும் தப்பு பண்ணியிருந்தேன்னா, இல்லை என் மனைவி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்கை தொடுத்து இருப்பதனால்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான புகாரும் வராது, அந்த மாதிரி செயலையும் நான் ஈடுபட மாட்டேன். இப்படி தப்பான வழியில் போனதுனால என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னை பின்தொடர்கின்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இது தவறான வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியலில் இருந்தவங்களும் இல்லை ஆட்சி படத்தில் உட்கார்ந்தவங்களும் இந்த மாதிரி தனியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது அது பொது வெளியில் தெரிகின்ற போது மன்னிப்பு கேட்ட வரலாறுலாம் இருக்குது. இந்த பில் கிளின்டன்லாம் இருக்காங்க தெரியுமா? பில் கிளின்டன் அவங்களாம் கூட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏன் 2 நாளைக்கு முன்னாடி கூட பில் கேட்ஸ் கேட்டிருக்கான்னு நினைக்கிற மன்னிப்பு எப்சின் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் இருந்ததுனால. அதனால இப்படி வெளிநாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. தப்பு பண்ணிட்ட பிறகு கூட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற வழக்கம் இருக்குது. அது கூட செய்யலாமே நம்முடைய விஜய் அவர்கள். ஸோ இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஒரு தரப்பு தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட உண்மை என்ன அப்படின்றதையாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஸோ நான் வந்து விஜய்க்கு ஃபேன் கிடையாது, நான் விஜயை பின்பற்றுறது கிடையாது, விஜய்க்கு ஓட்டு போறது கிடையாது. ஆனால் விஜய தெய்வம் என்று நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்வழி காட்டுறதா இருந்தா இங்க வந்திருக்கின்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை என்பதை பற்றி ஒரு பொதுவெளியில் சொல்லணும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சரி நண்பர்களே, விஜயனுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல விஜய் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு விஜய் என்ன பதில் சொல்வாருன்றதுன்னு சொல்லுங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டு அதை நான் அடுத்த வீடியோவில் தரேன். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றிங்கோ.